மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜி.கே. மூப்பனார் நினைவு தினம் இன்னைக்கு தேனாம்பேட்டையில் நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. நிறைய அங்கே ஒரே மேடையில் ஒட்டுக்க உட்கார்ந்தது தான் இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஊடகம் நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் பேசாம இன்னைக்கு அதாவது தனித்து நின்னாராமா அண்ணாமலை அவர்கள். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி கூப்பிட்டு அஞ்சலி செலுத்துமாறு கூப்பிட்டாருன்னு ஒரு பெருமையா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு இன்னைக்கு மட்டும் இவர் மட்டும்தான் கொடுத்தது இவங்க எல்லாம் கவனிச்சிருக்காங்க போல இருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பிளாஷ்பேக் போனோம்னா, அதாவது பிரதமர் மோடியே வந்தாலும் கூட அவர் வண்டியில உட்கார்ந்து அவரை அழைச்சிட்டு போறதை நம்ம கவனிக்கிறோம். இதே பூத் கமிட்டி மாநாடு நடந்தாலும் கூட அமித்ஷா வந்தாலும் கூட அவர் வண்டியில போவாரு. அதே நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு டீ சாப்பிட போகும்போது கூட அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்றுட்டு இருக்கும்போது கூட அவர் முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு தவிர்க்க முடியாத தலைவரா, அதாவது மக்கள் தலைவரா மாறி இருக்கிறாருன்னு தான் நமக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எப்படி தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு. இதே கங்கை கொண்ட சோழபுரம் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல கூட மோடி அவர்கள் டைரக்டா ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கூட இன்னைக்கு கூட நீங்க அந்த தேனாம்பேட்டை அந்த நிகழ்வுல ஜி.கே. மூப்பனார் நினைவு தினத்துல அண்ணாமலை எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சுதான் பேசுறத நம்ம பாக்குறோம். ஆனா இதெல்லாம் ஊடகம் நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்த்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை, கூட்டணின்னு சொல்லி ஒட்டுக்க உட்கார்ந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை. என்னதான் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா நேத்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, அதாவது சிவகங்கையில நடந்திருக்கு. அதை அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் வலைத்தளத்துல கொடுத்தது நம்ம பேசியிருந்தோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு. அதாவது அந்த சிவகங்கை மாவட்டத்துல வைகை ஆத்துல அத்தனை பேரும் மனு கொடுத்துருக்காங்க. அத்தனை மனு வைகை ஆத்துல மிதக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு திமுகவால ஏதாவது ஒண்ணு பண்ணி 200 ரூபாய் கொடுத்து பேச வச்சு டைவெர்ட் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஊடகத்துல ஏதாவது ஒரு டைவெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு மறைச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. முடியவே இல்லை. என்னதான் முட்டு கொடுக்கலான்னு பார்த்தாலும் இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்கவே முடியலன்னு தான் இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது நல்லா யோசிச்சு பாருங்க. வீடை தட்டி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி 45 நாள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க குறைய தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு எல்லாம் வாங்கி அவங்களும் வேலை வெட்டி எல்லாம் விட்டு மனு கொடுத்து அந்த மனு வைகை ஆத்துல மிதக்குதுன்னா எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி பாருங்க. இதுல இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான். அதுவும் கவர்மெண்ட் வரிப்பணத்துல எல்லாம் அதிகாரிகள்லாம் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டார்னா இப்ப ஏதோ ஒரு திசை திருப்பி யாரோ ஒருத்தர் சமூக விரோதி அவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு கடந்து போயிடலாம். தண்டிக்க யாரும் படமாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக நிறுவர்கள் யாரும் தண்டிச்சதா நம்ம கேள்வியே படலை. ஏன்னா திமுக கவர்மெண்ட்ல நிறைய இன்னைக்கு கள்ளக்குறிச்சி ஆனாலும் சரி, நிறைய போதைப் பொருள் வழக்குல ஜாஃபர் சாதிக் ஆனாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்குல திமுக அனுதாபி ஞானசேகர் ஆனாலும் சரி, யாருமே இந்த ஒரு பெரிய லெவல்ல பாதிக்கப்படலைன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்த மாட்டி இவங்க என்னத்தை செஞ்சிட போறாங்க அப்படிங்கிற கேள்வி மக்களிடையே எல்லாருக்கும் இருக்கும். இருந்தாலும் மற்ற எல்லா மாவட்டத்துல எல்லா மக்கள் இன்னைக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்கல்ல. இந்த மக்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிஎம்கே ஒரு பெட்டி வச்சு அதுல நிறைய கோரிக்கையை நீங்க கொடுங்க, 100 நாள் ஆட்சிக்கு 100 நாள்லயே நாங்க நிறைவேற்றி தந்துடுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா 100 நாள்ல சாவி காணாம போயிடுச்சா என்னமோ தெரியல, அதை நிறைவேற்றல. அதுக்கப்புறம் நீட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த எடுத்தாங்க. அத்தனை மாணவர்கள் கிட்ட போய் நிறைய கையெழுத்து வாங்கி நீட்டுக்கு எதிராக. ஆனா அது சேலம் மாவட்டத்துல ஒரு மாநாட்டுல ஏதோ வேர்க்கடலை மடக்கிறதுக்கு தூக்கி வீசிட்டாங்கன்னு தான் செய்திகள் வருது. அடுத்ததா இப்ப உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்போ நினைச்சு பாருங்க, மக்களோட வேதனையை நினைச்சு பாருங்க. ஏதாவது ஒரு நம்பிக்கை, ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அதனை அவங்க வர்றாங்க, நாங்களும் மனு கொடுக்குறோம் அப்படிங்கிற. ஆனா இதெல்லாம் ஏமாற்றப்பட்டால் எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு தடவை ஆனாலும் சரி, 2 தடவை ஆனாலும் சரி, 3வது தடவை, ஏன் 50 வருடமா கூட நம்ம சொல்லலாம்.
ஆனா இப்படி இருக்கும்போது இது பத்தி எல்லா ஊடகத்துல எந்த ஒரு விஷயமும் பேச மாட்டாங்க இன்னைக்கு. எதுவுமே பேச மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் வந்து உட்கார்ந்துட்டாங்க. பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுத்து அழைச்சாரு. இததான் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கூட்டணி சேர்ந்தா ஒரு இதெல்லாம் ஆச்சரியமான விஷயமா இருக்கதானே செய்யும் இதெல்லாம். அப்போ இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு மக்கள் தலைவரா உருவெடுக்கும் போதுதான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இல்லையே. இப்போ அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்த்தி இருக்கிறாரு. 3% அதாவது நோட்டான்னு சொன்ன கட்சியை வந்து இன்னைக்கு 18% உயர்த்தி இருக்கிறாருன்னா முக்கியத்துவம் கொடுத்துதானே ஆகணும். தவிர்த்துதான் பாருங்களேன் நீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வரும். யாரும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பிராண்ட் ஆயிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து மக்கள் யாராலையும் தவிர்த்து அவர் அண்ணாமலையை தவிர்த்து யாராலையும் ஆட்சிக்கு வர முடியாது தான். இன்னைக்கு வந்து திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தாலும் கூட அண்ணாமலை என்கிற ஒரு நபர் அந்த இடத்துல நின்னாதான் முடியும். என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியா என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் கூட அண்ணாமலை நினைச்சா முடியும்னு தான் மக்கள் நம்புறாங்க. இப்ப அப்படி மக்கள் நம்பக்கூடிய ஒரு தலைவர் வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி தவிர்க்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா ஊடகத்துக்கு வந்து அது பிடிக்காதுன்னு தான் நமக்கு பார்க்கணும். ஆனா டிஎம்கேல பார்த்தோன்னா கூட்டணியில இருக்கிறவங்க வந்து வைகோ இவங்க எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது திமுகவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா கூட்டணி இருக்கும்போது இப்ப நல்லாதான் போறாங்க. அதுதானே ஈர்க்க தானே இது. எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்க வேண்டியது, கூட்டணியா இருக்கும்போது ஒன்னா புகழாரம் பாட வேண்டியது. இது யதார்த்தம் தானே இது. ஆனா இந்த இடத்துல கூட ஊடகம் வந்து எப்படிதான் இருக்கணும்னு விட்டோம்னா அவங்க பாடம் எடுப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்கவே இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு. இதை தாண்டி நமக்கு நம்ம முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வெளிநாடு போறாரு. இன்னைக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி கூட ஒரு சீட்டு பார்த்து அவர் படிக்கிறாரு, பதில் சொல்றாரு அவரு. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும்போது கூட நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இன்னும் அந்த சீட்டு அப்ப எப்படி முன்னாடி கேட்கறவங்க வந்து இதைதான் கேட்கறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம முன்கூட்டி சந்தேகம் வருமா வராதா எல்லாருக்கும்? அது எப்படி நீங்க ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்பாரு, இதுதான் கேட்பாருன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்னா அப்ப முன்னாடியே நீங்க எல்லாம் பிளான் பண்ணி செட் பண்ணி இருக்கீங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு. இன்னும் கூட மக்கள் ஏமாறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்க்கணும். எல்லாமே நாடகம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வருது. இதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய அண்ணாமலை அவர்கள் நேற்று விநாயகர் ஊர்வலத்தில் கோயம்புத்தூர்ல வந்து நிறைய விஷயங்களை இந்து முன்னணி அந்த மீட்டிங்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். இன்னைக்கு கேரளா ஐயப்ப மாநாட்டுக்கு போறதும், இங்க இவங்க போன வருஷம் முருகன் மாநாட்டு நடத்துறதுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி பாருங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு சனாதனத்தை அழிக்கிறேன்னு சொன்னவங்க, இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து முருகன் மாநாடு இங்க நடத்துறாங்க. அங்க கம்யூனிஸ்டுக்காரங்க ஐயப்ப மாநாடு நடத்துறாங்க. ஐயப்ப மாநாட்டு நடத்துறதுக்கு இங்கிருந்து நம்ம முதல்வரை அழைக்கிறாங்க. அப்படி அதே முதல்வர் வந்துட்டா எங்க மேல நடந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிஜேபி எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா எப்படிப்பட்ட ஒரு எழுச்சின்னு பாருங்க இன்னைக்கு. அந்த நாள்ல வந்து இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து அடுத்த மாசம் 10ஆம் தேதி இன்னைக்கு முதல்வருக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துட்டாரு. பிடிஆர் பழனிவேல், தியாகராஜன் இவங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஓட்டுக்காக தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அரசியல் தான். ஆனா மக்கள் என்னைக்கு வந்து விழிப்படைகிறாங்களோ அன்னைக்குதான் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். ஆனா உண்மையிலேயே இது வந்து வேதனைக்குரிய விஷயம்தான். இந்த விண்ணப்பத்தை கிழிச்சு எல்லாத்த வந்து ஆற்றுல வைகை ஆத்துல எரிஞ்சது வந்து உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம். எவ்வளவு மக்கள் அதாவது கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையே இல்லாம ஆயிடுச்சுன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இது மக்கள் எப்படி ஒரு வேதனையோட மக்கள் வந்து வாலண்டியரா போயிருந்தாலும் பரவாயில்ல, போகல. அவங்க வந்து வீட்டுக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் நான் இருக்கேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு பெட்டிஷன் கொடுக்கும்போது அதை தூக்கி எறிகிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையான ஆட்சின்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.